එකම දවසක ஒரே நாளில் එකම වෙලාවක ஒரே நேரத்தில் එකම පණිවිඩය ஒரே செய்தி. එයයි විසුන්දුම යේසුස් වහන්සේ. அதுதான் இயேசுதான் தீர்வு. සුභාරංචියේ දවස சுவிசேஷத்தின் நாள் අගෝස්තු 14 ஆகஸ்ட் 14ஆம் தேதி මාර්ක් 13 மார்க்கு 13:10 බලමුකොට සුභාරංචිය දේශනා කළ යුතුයි. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்படும். සියලු ජාතීන්ට, எல்லா ஜாதிகளுக்கும், සියලු දේශයන්ට, எல்லா நாடுகளுக்கும், සියලු නගරවල, எல்லா நகரங்களுக்கும், සියලු ගම් නම් විහාර සිසාරා මාසයේ වචනේ දේශනා කළ යුතුයි. எல்லா பகுதிகளுக்கும், மூலை முடுக்குகளுக்கும் அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும். රජමැදුර සිට වැල්පත දක්වා මේ සුභාරංචිය දේශනා කළ යුතුයි. மாளிகையில் இருப்பவர்களுக்கு இருந்து குடிசையில் இருக்கும் ஜனங்களுக்கு வரைக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். මේ මා අනට කීකරු වෙලා இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ඒ ප්‍රධාන වැඩේ අපට අරගෙන இந்த பிரதானமான வேலையை கையில் எடுத்து අගෝස්තු 14 වෙනිදා ලංකාවේ විශේෂ දවසක් අද අපි පරිවර්තනය කරා. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஒரு விசேட நாளாக நாங்கள் மாற்றினோம். කිතුණු ලෝකයේ කිතුණු සමාජයට 14 වෙනිදා කියන්නේ නිකම්ම නිකම් දවසක් නෙවෙයි. கிறிஸ்தவ உலகத்துக்கு, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஆகஸ்ட் 14 என்பது ஒரு சாதாரண நாள் அல்ல. ඕ දේව මනුෂ්‍යයන් දේවදාසයන් அநேக தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்கள் මේ දේශයට සුභාරංචිය නැමැති මේ ජීවමාන දිව්‍යන් වාසක පණිවිඩය අරගෙන ආපු නිසා இந்த தேசத்துக்கு ஜீவனுள்ள தேவனுடைய அந்த சுக செய்தியை, நற்செய்தியை கொண்டு வந்ததை நினைவு. විශේෂයෙන් ඒ දවසේ මේ රටට මේ දේශයට එක දේව මනුෂ්‍යෙක් පාතබා තිබෙනවා. விசேஷமாக ஒரு தேவ மனிதன் அந்த நாளில் தானே இலங்கை தேசத்துக்கு தன்னுடைய காலை ඒ பிடித்தார். නිසා ඒ දවස අපි කිතුණුවන්ට සහ කිතුණු ලෝකයට අපි සුභාරංචි දවසක් හැටියට අපි හඳුන්වා දී තිබෙනවා. ஆகவே அந்த நாளை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ உலகத்திற்கும் இது ஒரு சுவிசேஷ நாளாக. මේ කොළඹට විතරක් නෙවෙයි, இது கொழும்புக்கு மாத்திரமல்ல, දිස්ත්‍රික්ක 25ට විතරක් නෙවෙයි, 25 மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல, අපේ ශ්‍රී ලංකාව මුළුල්ලේම මේ දවස් අරන් යන්න යනවා. இலங்கை முழுவதற்கும் இந்த நாளை எடுத்து செல்ல போகிறோம். අපි එතනින් නවතර වෙන්නේ නැහැ. நாங்கள் அங்கே நிற்க போவதில்லை. ආසියාතික රටවල් වලටත් මේ දවසේ උන්වහන්සේගේ සුභාරංචි පණිවිඩය ගෙනියන්න අපි එකර යනවා. ஆசிய நாடுகளுக்கும் இந்த சுவிசேஷத்தின் நாள் என்ற செய்தியை கொண்டு போக போகிறோம். යුරෝපා, අයිරෝපා සියලු දේශයන් වලට අපි යන්න යනවා. ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற நாடுகளுக்கு இதை கொண்டு போகிறோம். සකල ජාතීන්ටත් මේ සුභාරංචිය දේශනා කරන්න උන්වහන්සේ කරනවා. உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் எங்களை அழைத்திருக்கிறார். ඔබ දකිනවා මේ වීඩියෝ පටවල நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்களில் දෙවියන් වහන්සේගේ දරුවන් වහන්සේගේ වචනේ උන්වහන්සේගේ සත්‍යතාවය අරගෙන தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையாகி சத்தியத்தை எடுத்துக்கொண்டு කොළඹ 1 සිට 15 දක්වා கொழும்பு 1 முதல் 15 வரை හැම නගරයකම ஒவ்வொரு நகரத்துக்கும் එකම වෙලාවක ஒரே நேரத்தில், එකම දවසක ஒரே நாள், එකම පණිවිඩයක් ஒரே செய்தி අරගෙන නගරයේ උන්වහන්සේගේ වචනේ දේශනා කළා. எடுத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். උන්වහන්සේගේ වචනය මිනිසුන්ට පෙන්වුවා. அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு காண்பித்தார்கள். මේ ලෝකෙට මේ දේශයට විසඳුම මිනිසෙක් ළඟ නෙවෙයි. இந்த உலகத்துக்கு, இந்த நாட்டுக்கு தீர்வு மனிதனிடத்தில் அல்ல இருக்கிறது. රජයකින් ආණ්ඩුවකින් විසඳුමක් දෙන්න බෑ. ஒரு அரசாங்கத்திடத்தில் அல்லது ஒரு ராஜ்யத்தில் அல்ல இருக்கிறது. තරුණයන්ගේ ප්‍රශ්න වලට විසඳුම අනිත් කිසිවක් නෙවෙයි. வாலிபர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வேற எங்கும் இல்லை. පවුලේ නායකයන්ගේ ප්‍රශ්න වලට විසඳුම කිසිම ආයතනයක් නෙවෙයි. குடும்ப தலைவனிடத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு எந்த ஒரு தனிநபரிடத்திலும் இல்லை. කිසිම මිනිසෙක්, කිසිම ඇමති කෙනෙක්, කිසිම ජනාධිපති කෙනෙක් ළඟ නෙවෙයි. எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு ஆட்சியாளர், எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராலும் யாராலும் இதுக்கு தீர்வு கொடுக்க මෙයයි முடியாது. සත්‍යතාවය. යේසුස්මයි විසඳුම. இதுதான் சத்தியம். இயேசு ஒருவரே இதற்கு தீர்வு. ඒ නිසා තමයි මේ දවසේ අපි මුළු නගර, කොළඹ නගර පුරාම මංසන්දිවල අපේ දරුවන් එකට ඉටගෙන එක පයින්ම කිව්වා යේසුස් වහන්සේ පමණයි මේ දේශයට විසඳුම. ஆகவேதான் ஒவ்வொரு நகரங்களிலும், ஒவ்வொரு இடங்களிலும், சந்திகளிலும், வீதிகளிலும் இருந்து நாங்கள் பிரசங்கித்தோம். இயேசு ஒருவரே எல்லாவற்றுக்கும் தீர்வு. ඔබ
ඔබත් සුභාරංචි කරණයට ඔබ අත්වැල් බඳ ගන්න. நீங்களும் உங்களுடைய கைகளை கோர்த்துக் கொள்ளுங்கள் இந்த சுவிசேஷம். අපි දිස්ත්‍රික්ක 25 වෙන්න යනවා. நாங்கள் 25 மாவட்டங்களுக்கு புறப்பட்டு අපි රට පුරා ඔබත් එක්ක අත්වැල් බඳ ගන්න යනවා. நாங்கள் உங்களோடு கூட கரங்களை கோர்த்துக் கொள்ள போகிறோம் நாடு முழுவதுமாக. ඔබට සුභාරංචි නැමැති එකම වහලක් වෙන ඔබට එන්න පුළුවන්. உங்களுக்கு சுவிசேஷம் என்கிற கூரைக்கு கீழாக வர முடியும் என்றால் මේ අංකයට අවතයි. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். එකට එකතු වෙන මේ දේශයේ සුභාරංචි කරවන්න. நாங்கள் ஒன்றிணைந்து இந்த தேசத்தை சுவிசேஷத்தினால் நிரப்புவோம். විසඳුම නම් යේසුස් වහන්සේ. தீர்வு என்றால் இயேசு ஒருவர்.